சென்னையில் நகை பறிப்பில் ஈடுபட்ட ஈரானிய கும்பலைச் சேர்ந்த கொள்ளையன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே புதிய வடமாநில கும்பல் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற IPL போட்டிகளின் போது பொதுமக்களிடம் 30க்கும் மேற்பட்ட செல்போன்கள் திருடப்பட்டதாக திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். செல்போன்களை திருடிய ஜார்க்கண்ட், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 5 சிறுவர்கள் உட்பட 11 பேரை கைது செய்தனர். கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஜார்க்கண்ட் மாநிலம் தின்பாகர் கிராமத்தில் இருந்து சிறுவர்களையும் வாலிபர்களையும் செல்போன் திருட பயிற்சி கொடுத்து தினக்கூலியாக ரூபாய் 1000 என்ற அடிப்படையில் அழைத்து வந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் திருட்டு தொழிலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதுவரை கைது செய்யப்பட்ட 11 பேரிடம் இருந்து 74 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த கும்பல் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் கைவரிசை காட்டியதும் விசாரணை. என்னோட பிசினஸுக்கு GST நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே GST எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் தெரிய வந்துள்ளது. தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்களுக்கு செல்ல வடமாநிலத்தவர்கள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அதிக அளவில் குவிந்தனர். சென்ட்ரல் ஷாலிமார் இடையே இயக்கப்படும் விரைவு ரயிலில் பயணிக்க வடமாநிலத்தவர்கள் வந்திருந்தனர். அப்போது முன்பதிவு பெட்டிகளில் முன்பதிவு செய்யாதவர்கள் ஏறுவதை தடுக்கும் வகையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். 2 முன்பதிவில்லா பெட்டியில் ஏறுவதற்காக வடமாநில பயணிகள் காத்திருந்த நிலையில் நீண்ட வரிசையில் நிற்க வைத்து ஒவ்வொருவராக முன்பதிவு செய்யாத பெட்டிகளில் மட்டும் ஏறுவதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர்.